விகடநேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு 2026 எலெக்ஷன் 360 டிகிரி அப்டேட்ஸ்ல நம்ம இன்னைக்கு அதிமுகவோட அந்த வேட்பாளர் பட்டியல் குறித்து தான் விரிவா பார்க்க போறோம். அதிமுகவோட வேட்பாளர் பட்டியல் முதல்ல ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு 23 பேர் அடங்கிய முன்னாள் அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகள் அடங்கிய பட்டியல் அப்படிங்கிறது வெளியானது. நேற்று 127 பேர் அடங்கிய பட்டியல் அப்படிங்கிறது நேற்று வெளியானது. இதுவரைக்கும் மொத்தமாக ஒரு 150 பேருக்கான பட்டியல் அப்படிங்கிறது வெளியாகிருக்கு. கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குனது போக அதிமுக 167 தொகுதிகளில் போட்டியிடுறாங்க. அதுல 150 பேருக்கான பட்டியல் அப்படிங்கிறது வந்துருச்சு. இன்னமும் ஒரு 17 பேருக்கான பட்டியல் வரல. சென்னையில நம்ம பார்த்தோம்னா ஒரு 13 பேருக்கான பட்டியல் வரணும். கூட்டணி கட்சி பாமக பெரம்பூருக்கு ஒதுக்குனது போக, மயிலாப்பூர் பாஜகவுக்கு ஒதுக்குனது போக, ராயபுரம் ஏற்கனவே ஜெயக்குமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாரு. சோ சென்னையில இருக்கிற 16 பேர்ல 3 பேர் தவிர மிச்ச 13 பேர் அப்படிங்கிறது வரணும். சென்னை தவிர்த்துட்டு நம்ம வெளியில பார்த்தோம்னா விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தொகுதிக்கான வேட்பாளர் இன்னும் அறிவிக்கப்படல. புதுக்கோட்டை மாவட்டத்துல ஆலங்குடி தொகுதிக்கான வேட்பாளர் அறிவிக்கப்படல. அதே போல நம்ம பார்த்தோம்னா காஞ்சிபுரம் எடுத்துக்கிட்டோம்னா ஆலந்தூர் தொகுதிக்கான வேட்பாளர் அறிவிக்கப்படல. செங்கல்பட்டு மாவட்டத்துல சோழிங்கநல்லூர் தொகுதிக்கான வேட்பாளர் இன்னமும் அறிவிக்கப்படல. சென்னையில இருக்கிற 13 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள், மற்ற மாவட்டங்கள்ல இருக்கிற 4 பேர் அப்படின்னு ஒரு 17 பேருக்கான பட்டியல் அப்படிங்கிறது வரணும். ஒட்டுமொத்தமா அதிமுக போட்டியிடுற 167 தொகுதிகள்ல 150 வந்துருச்சு, 17 வரல. அதுல சென்னையில 13, மற்ற மாவட்டங்கள்ல 4 அப்படிங்கிற அளவுல தான் இருக்கு. சோ இந்த 150 பேர்ல யார் யாருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சிட்டிங் எம்எல்ஏக்கள் 46 பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. சோ மீதமுள்ளவர்களுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம வீடியோல கடைசியா பார்க்கலாம். ஏன் வாய்ப்பு கொடுக்கல, யார் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கல, அதற்கான காரணங்கள் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். தற்போது அதிமுகவில் 65 சிட்டிங் எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. அவர்கள்ல 46 பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அது போக நம்ம பார்த்தோம்னா 26 எக்ஸ் எம்எல்ஏக்களுக்கு இந்த பட்டியலில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பட்டியலில் நம்ம ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, 17 பெண்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னமுமே சென்னையில வளர்மதி, கோகுலேந்திரா போட்டியிட்டா மொத்தம் 19 பெண்கள் போட்டியிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு கவனிக்கப்படக்கூடிய விஷயமா மாறி இருக்கு. அதையும் தாண்டி இதுல கவனிக்கப்படக்கூடிய விஷயம் அப்படின்னா, அந்த 19 பெண்கள்ல 11 பெண்கள் தனி தொகுதிகளில் பெண்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதும் ஒரு கவனிக்கத்தக்க விஷயமாவும் இருக்கு. அதுல 8 பேர் மகளிர் அணி நிர்வாகியா இருக்காங்க. அதே போல இதை தவிர்த்துட்டு நம்ம பார்த்தோம்னா இந்த 150 பேர்ல 36 பேர் முன்னாள் அமைச்சர்களா இருக்காங்க. அதே போல 54 மாவட்ட செயலாளர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. 2 உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஒன்றிய அளவிலான நிர்வாகிகள் 27 பேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதே போல 42 பேர் புதுமுகங்களுக்கு இந்த பட்டியலில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அப்படின்னா அனைவருக்குமான வாய்ப்பாகத்தான் இந்த பட்டியல் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது. முதல்ல முன்னாள் அமைச்சர்கள்ல யார் யாருக்கு சீட் இல்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சங்கரன் கோயில்ல வழக்கமா போட்டியிடுற முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமிக்கு சீட்டு வழங்கப்படல. அதே போல ராசிபுரம் தொகுதியில போட்டியிடுற சரோஜா, அந்த தொகுதி கூட்டணிக்கு போயிடுச்சு, அவங்களுக்கு வழங்கப்படல. சிவபதி போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படல. அதே போல ஆவடி ரஹீம் அவருமே போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவரை வேலையெல்லாம் பார்க்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அங்கேயுமே பாத்தீங்கன்னா பாஜக தொகுதியை ஒதுக்கிட்டாங்க. அதே போல மாஃபா பாண்டியராஜன் கடந்த முறை ஆவடியில போட்டியிட்டாரு, அவருக்குமே இந்த முறை எங்கேயுமே இது வரைக்கும் வாய்ப்பு அப்படிங்கிறது வழங்கப்படல. பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் வளர்மதி அவங்களுக்குமே இந்த முறை வாய்ப்பு அப்படிங்கிறது வழங்கப்படல. இப்படி முன்னாள் அமைச்சர்களுக்குமே வாய்ப்புகள் வழங்கப்படாம இருக்கு. வைகை செல்வன் அவரோட பேருமே இன்னமுமே பட்டியலில் வரல. இதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே வெற்றி பெற்ற சிட்டிங் எம்எல்ஏக்களா, அதுல ஒரு சிலர் முன்னாள் அமைச்சரா இருந்தாலும் 13 பேருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. அப்படி நம்ம பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு நபரா முன்னாள் சபாநாயகர் தனபால், அவருக்கு எந்த தொகுதியுமே ஒதுக்கப்படல. பொதுவாகவே தனபால் மேல கட்சிக்கும் கட்சி மேல தனபாலுக்கும் ஒரு அதிருப்தி இருக்கிறது அப்படிங்கிறது தொடர்ச்சியாவே போயிட்டு இருக்கு. அவரோட உடல்நிலை, அவர் சரியில்லாம இருந்த காலத்துல கூட எடப்பாடி பழனிசாமி அவரை பார்க்கல அப்படிங்கிற அந்த வருத்தம் அப்படிங்கிறது அவர்கிட்ட இருக்கு. அவரோட பையன் கூட வெளியில அதெல்லாம் பேசியிருந்தாரு. அவருமே கூட பர்சனலா நான் எவ்வளவோ அந்த கட்சிக்காக பண்ணியிருக்கேன். இன்னும் சொல்ல போனா அந்த 18 எம்எல்ஏக்கள் பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள், அதாவது டிடிவி தினகரன் போர்க்கொடி உயர்த்தும் போது, ஓபிஎஸ் போர்க்கொடி உயர்த்தும் போது அப்படின்னு இந்த பல்வேறு நெருக்கடியான காலகட்டங்கள்ல சபாநாயகரா இருந்து பல்வேறு அவமானங்களை தாண்டி நான் இந்த கட்சிக்காக வேலை பார்த்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட மனக்குமுறலையும் கேட்க முடியுது. அவர் சுயேட்சையா போட்டியிடுறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அவருக்கு எந்த தொகுதியுமே ஒதுக்கப்படல. அவினாசி கூட்டணிக்கு போயிடுச்சு, பாஜக போயிடுச்சு, எல்முருகன் போட்டியிட போறான்னு சொல்றாங்க. ஆனா அவருக்கு இந்த 150 பேர் பட்டியலில் எங்கேயுமே அவரோட பேர் இல்லை. அதே போல பாப்பிரெட்டிப்பட்டியில வெற்றி பெற்ற கோவிந்தசாமி,
அடுத்ததா நம்ம பார்த்தோம்னா ஆரணியில வெற்றி பெற்ற சேவூர் ராமச்சந்திரன் அவருக்கு வந்து வாய்ப்பு வந்து வழங்கப்படல. அந்த தொகுதியில வந்து ஜெயசுதா அவங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதே போல வானூர்ல வந்து சக்கரபாணி அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படல. முக்கியமா 2 பேர் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. யாருன்னா கள்ளக்குறிச்சியில செந்தில்குமார், ஏற்காடுல சித்ரா. அதாவது ரொம்பவே அதிமுக வந்து ஒரு பிரைடா சொல்லிட்டு இருந்தாங்க. அவருமே நான் வந்து ஒரு பெயிண்டர் வேலை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து அதிமுக தலைமை வாய்ப்பு கொடுத்தது எடப்பாடியார் வந்து வாய்ப்பு கொடுத்தாருன்னு செந்தில்குமார் ரொம்பவே பெருமையா சொல்லிட்டு இருந்தாரு. அதே போல ஏற்காடு சித்ரா அவங்க வந்து 100 நாள் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க. அவங்களுக்கு வந்து ஜெயலலிதா முதல்ல வாய்ப்பு கொடுக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி மீண்டுமே வாய்ப்பு கொடுத்து அவங்களுமே வந்து வெற்றி பெற்றாங்க. அவங்களுக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படல. சேலம் மாவட்டத்திலேயே நம்ம பார்த்தோம்னா சங்ககிரியில போட்டியிட்ட சுந்தரராஜன் சிட்டிங் எம்எல்ஏ அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படல. சேலம் தெற்குல பாலசுப்ரமணியத்துக்கு வாய்ப்பு வழங்கப்படல. வீரபாண்டி தொகுதியில ராஜாமுத்து அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படல. சேலம் இவங்க எல்லாம் நம்ம பார்க்கும்போது 2 விஷயங்கள் சொல்றாங்க. ஒண்ணு வந்து செந்தில்குமாரோ இல்ல ஏற்காடுல சித்ராவோ பணம் செலவழிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில வாய்ப்புகள் வழங்கப்படல அப்படிங்கிற தகவல்கள் வந்து வருது பொதுவா. அதையும் தாண்டி சேலம் மாவட்டத்துல உள்ளவங்க எல்லாம் நம்ம பார்த்தோம்னா எடப்பாடி அவரோட மைத்துனர் உள்ளிட்ட குடும்ப நிர்வாகிகளோட கருத்து வேறுபாட்டுல இருக்கவங்க ரொம்பவே ஆக்டிவா இல்லாம இருக்கிறவங்க அப்படிங்கிறதால இவங்க எல்லாருக்குமே வந்து வாய்ப்புகள் வழங்கப்படல அப்படிங்கிற தகவல்கள் வந்து நமக்கு வருது. அதையும் தாண்டி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல மான்ராஜ் பார்த்தோம்னா மான்ராஜ் வந்து அந்த காலகட்டத்தில் எம்எல்ஏ ஆகி குறிப்பிட்ட சில நாட்களே அவரோட அந்த பெண்கள் சம்பந்தமான சில ஆடியோக்கள் வெளியாகி நிறைய சர்ச்சைகள் அப்படிங்கிறது எல்லாம் இருந்தது. ஸோ அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படல. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா கொங்கு பகுதிகளில் வந்து ஏகே செல்வராஜ் மேட்டுப்பாளையம் அவருக்கு வழங்கப்படல. விஜயகுமார் திருப்பூர் வடக்கு, மடத்துக்குளத்துல மகேந்திரனுக்கு வந்து வழங்கப்படல அப்படின்னு ஒரு 17 பேருக்கு வந்து வழங்கப்படல. மடத்துக்குளம் மகேந்திரன்லாம் வந்து வேலுமணி அவரோட ரொம்பவே நெருக்கமானவர். அவருக்குமே வாய்ப்புகள் வழங்கப்படல. அதுல வேலுமணிக்கே பெரிய அதிருப்தி தான் அப்படிங்கிற தகவல்களுமே வருது. கொங்கு பகுதிகளை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி, முத்துசாமி போன்றவர்கள் வந்து பணத்தை வந்து வாரி இறப்பாங்க. கடுமையான போட்டி இருக்கும் அப்படிங்கிற போது அவங்களுக்கு போட்டியை கொடுக்கிற ஒரு நபர்களா இருக்கணும் அப்படிங்கிறதையும் தாண்டி வேலுமணிக்கு தேவையான ஆட்கள் இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் வளர விடாமல் பாத்துக்கணும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் வாய்ப்புகள் வந்து மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்களுமே நமக்கு வந்து வருது. அதே போல பார்த்தோம்னா இப்ப முன்னாள் அமைச்சர்கள்ல வாய்ப்பு வழங்கப்படாதவங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ராசிபுரத்துல வந்து கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே போல சரோஜா அவங்களுக்கான அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. அது வந்து 2 விதமான காரணங்கள் அப்படிங்கிறது வந்து பொதுவா வந்து சொல்லப்படுது. தங்கமணியோட ஆதரவாளர் அவரு, அதனாலதான் வாய்ப்புகள் வந்து மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல் வருது. இன்னொன்னு அவருடைய அவங்களுக்கு வந்து டேர்ம் சரியில்லை அப்படின்ற மாதிரியான கருத்துக்களையுமே பொதுவா சொல்றாங்க. அதே போல ராஜலட்சுமி அவங்கள எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து பணம் வந்து ஒரு ஃபேக்டரா இல்ல. அந்த மாவட்டத்துக்குள்ள சில உள்ளடி அரசியல் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வந்து நமக்கு பொதுவா வருது. அதே போல வைகை செல்வன் நம்ம பார்த்தோம்னா அவருமே தங்கமணியோட ஆதரவுல தான் அவருக்கான அந்த இடங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடைச்சிட்டு இருந்தது. இந்த முறை தங்கமணியுமே சமீபத்துல வந்து வருத்தமா இருக்கிறாரு. அதனாலதான் அந்த இடம் அப்படிங்கிறது கொடுக்கப்படல. இன்னமுமே அவரோட பேருமே பட்டியல வரல. அது போன்ற தகவல்களும் வருது. அதையும் தாண்டி பார்த்தோம்னா நடுவுல வந்து அவர் மாற்று கட்சிக்கு போற மாதிரியான ஐடியா எல்லாம் இருந்தாரு. அதனாலதான் தலைமை வந்து இடங்கள் கொடுக்கல அப்படிங்கிற கருத்துக்களுமே பொதுவா வந்து முன்வைக்கப்படுது. இந்த பட்டியல் சிலருக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்குது. சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு எதிர்பார்க்கப்பட்டிருந்த சீட்டு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு அப்படின்னு பலருக்கு வந்து வாய்ப்பு அப்படிங்கிறது மறுக்கப்பட்டிருக்கு. அதற்கு சொல்லப்படுற காரணங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பிரதானமா வர்ற காரணம் அப்படின்றது பணம், மணி தான். ஏன்னா இந்த முறை வந்து திமுக வந்து கடுமையான போட்டியை வந்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம சவாலா இருக்கிற அளவுக்கு கடுமையான போட்டி கொடுக்கக்கூடிய வேட்பாளர்களா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரொம்பவே முக்கியமா வந்து பார்த்திருக்காங்க. குறிப்பா வந்து நல்லா பணம் செலவழிக்கக்கூடிய வேட்பாளர் இருக்கணும் அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி ரொம்பவே வந்து கண்ணும் கருத்துமா இருந்திருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் தான் நமக்கு வருது. இன்னும் சொல்ல போனா முதற்கட்டமா அந்த 10 கோடி அப்படிங்கிற அமௌண்ட்டை வந்து காட்டிடணும். அதற்கப்புறம் வந்து 15 கோடி செலவு பண்ற அளவுக்கான ஒரு தகுதியுள்ள நபர்களா இருக்கணும். அதையும் தாண்டி ஏதாவது தேவைன்னா கட்சி வந்து பண்ணும் அப்படிங்கிற அடிப்படையில பணம் அப்படிங்கிறது ரொம்பவே பிரதானமா இருந்திருக்கு. அதையும் தாண்டி கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குனது அப்படிங்கிறதுமே ஒரு சில தொகுதிகள் வந்து மாறி இருக்கு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா தவிர்க்க முடியாத இடத்துல இருக்கிற முக்கியமான ஆட்களுக்கு முன்னாள் அமைச்சர்களுக்கு சீட்டு கொடுக்குறேன்ற தாண்டி அவங்களுக்கு ஆதரவாளர்களா இருக்கிறவங்க வளர்ந்துடக்கூடாது அப்படின்ற அடிப்படையில அவங்க தனிப்பட்ட அளவுல செல்வா கூட வளர்ந்துடக்கூடாது அப்படின்ற அடிப்படையில அதற்கான ஒரு சிலருக்கு வந்து வாய்ப்புகள் வந்து மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்களுமே நமக்கு வந்து சொல்லப்படுது. எல்லாவற்றையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்பவே விசுவாசியா இருக்கக்கூடியவங்க, மாற்றுக் கட்சிக்கு போயிட்டு வந்தவங்க, இல்ல மாற்றுக் கட்சியில இருக்கிறவங்க, ஆதரவாளர்களா இருக்கிறவங்க, மாற்றுக் கட்சியோட நெருக்கமா இருக்கவங்க,
இவங்களை எல்லாம் வந்து தவிர்க்கிறது அப்படிங்கிறதுலயுமே எடப்பாடி பழனிசாமி ரொம்பவே கண்ணும் கருத்துமா இருந்திருக்காரு. அப்படியான தகவல்களுமே வந்து நமக்கு வந்து வருது. ஆக மொத்தத்துல சிட்டிங் எம்எல்ஏக்களா கண்டிப்பா சீட்டு கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் உடைஞ்சிருக்கு. முன்னாள் அமைச்சர்கள் கண்டிப்பா சீட்டு கிடைச்சிரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டவர்களுக்கு சீட்டு வந்து கொடுக்கப்படல அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இந்த வேட்பாளர் பட்டியலில் வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அதே வேளையில 42 புதுமுகங்களுக்கு கொடுத்ததா இருக்கட்டும், தனி தொகுதிகளில் ஒரு 11 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததா இருக்கட்டும் அப்படின்னு பெண்களுக்கான அந்த பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாவும் இருக்கு. அதிமுகவோட ஏன்னா கடந்த காலத்துல ஜெயலலிதா அவர்களோட வேட்பாளர் பட்டியல், கடந்த தேர்தல்கள்ல எடப்பாடி பழனிசாமி அவரோட வேட்பாளர் பட்டியல், ஆனா அந்த காலகட்டத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய அந்த 2021 சட்டமன்ற தேர்தல்ல ஓபிஎஸ்மே கூட உள்ள இருந்தாரு. அதையும் தாண்டி முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் இவங்களோட ரோல்லாம் அதிகமா இருந்தது. இன்னும் சொல்ல போனா அவங்க கொடுத்த பட்டியலில் தான் எடப்பாடி பழனிசாமியை வந்து டிக் அடிச்சாரு அப்படியான தகவல்கள் வந்தது. ஆனா 2024 பட்டியலில் வந்து எடப்பாடி பழனிசாமியோட கை லேசா வந்து ஓங்கி இருந்தது. அவரோட முடிவு அப்படிங்கிறது இருந்தது. ஆனா 2026 இந்த வேட்பாளர் பட்டியல் முழுக்க முழுக்க அந்த முன்னாள் அமைச்சர்களோட கருத்துக்களை கேட்டுக்கிட்டாலும், அவங்களோட சிலருக்கு வாய்ப்புகள் கொடுத்திருந்தாலும், மாவட்ட செயலாளர்களோட கருத்துக்களை கேட்டு சில முடிவுகள் எடுத்திருந்தாலுமே கூட இந்த முடிவுகளை எடப்பாடி பழனிசாமி அவரோட ஆதிக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கிறதான் நம்ம வந்து பார்க்க முடியுது. கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கின தொகுதிகளிலுமே அவரோட அந்த ஆதிக்கம் வந்து அதிகமா இருந்தது. அதே போல அதிமுக வேட்பாளரா தேர்வு செய்த இந்த விஷயத்திலுமே அவரோட முடிவு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருப்பதைத்தான் வந்து பார்க்க முடியுது. நீங்க அரசியலை தொடர்ச்சியா கவனிச்சுட்டு வர நீங்க அதிமுகவோட இந்த வேட்பாளர் பட்டியல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களையுமே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோல வேற ஒரு தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.